யாப் வெப் டிவி நேருக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன். இந்தியன் 2 எப்படி இருக்கு? ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. ரொம்ப நாள் கழிச்சு பிரம்மாண்ட இயக்குனருடைய இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் விக்ரமன் பிரம்மாண்ட வெற்றி படத்தை கொடுத்த நாயகன் 28 வருஷம் கழிச்சு ஒரு படம் செகண்ட் பார்ட்டாக ரிலீஸ் ஆகுது. அதனால் தமிழ்நாடு முழுசும் இல்லாமல் இந்தியா உங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. படத்தோட கதை என்னன்னா, வழக்கம் போலவே சங்கர் படம் ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக தான் இருக்கும். இதுவும் இந்தியன் அந்நியன் படங்களை கலந்து அடித்த ஒரு கதை மசாலா தான் இந்தியன் 2. நாட்டில் லஞ்சம் ஊழல் வழக்கம் போலவே இப்போ இந்த நிகழ்காலத்தை போலவே தலைவிரித்து ஆடுது. அரசியல் கொள்ளைகள், ஊழல் பெருச்சாளிகள், இவங்களெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். சித்தார்த் அவர் ஒரு யூடியூப் நடத்திட்டு இருக்காரு. அந்த யூடியூப் உதவியாக பிரியா பவானி சங்கர், ஜெகன் இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய வேலையே யார் ஊழல் பண்ணுறாங்களோ அவங்கள வீடியோ எடுத்து தட்டி கேட்டு வீடியோவை போஸ்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை. அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு சம்பவத்துக்கு எதிராக போராட்டம் நடத்த அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுது. அப்போ சித்தார்த்தோட லவ்வரான ரகுல் பிரீத்தி சிங் அவரை ஜாமீனில் வெளில எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு இங்கெல்லாம் எதுவுமே மாற்றம் கொண்டு வர முடியாது, இங்கெல்லாம் எதுவும் சேஞ்சஸ் வராது, எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் தான் அப்படிங்கிற மாதிரி ரகுல் பிரீத்தி சிங் சொல்ல, அப்போ எதுவுமே செய்ய முடியாதா அப்படின்னு ஒருத்தன் கேட்க, முடியும், அதுக்கு ஒரு ஹண்டிங் டாக் இருந்தால் முடியும். யார் அது அப்படின்னாக்கா, இருக்கார் அவர் தான் இந்தியன் தாத்தா அப்படின்னு சொன்ன உடனே கம்பேக் இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக்கை உருவாக்கி சித்தார்த் அப்லோட் பண்ணுறாரு. அவங்க ஃப்ரெண்டுங்களும் பண்ணுறாங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இந்தியா முழுக்கவே அது பரவிடுது. அந்த ஹேஷ்டேக் பெரிய வைரலாக இது தைவானில் இருக்கிற இந்தியன் தாத்தாவுக்கு தெரிய வருது. இந்திய மக்களின் ஏகோபித்த வேண்டுகோளுக்கு இணங்க அங்கேருந்து இந்தியாவுக்கு வர இந்தியன் தாத்தா, அதாவது சேனாபதி, எடுக்க வேண்டிய கலைகள்லாம் எடுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் இந்த கம்பேக் இந்தியன் சொன்ன மக்களே கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது. அது ஏன் என்னங்கிறது தான் மிச்ச கதை. கமல் வழக்கம் போலவே நடிப்பில் தான் ஒரு உலக நாயகன் என்பதை திரும்ப நிரூபிச்சிருக்காரு. ஆனால் இந்த செகண்ட் பார்ட்டை பொறுத்தவரையும் கொஞ்சம் ஏமாற்றம்னா அவர் படம் முழுக்க வரல. படம் தொடங்கி 32வது நிமிஷத்துல தான் அவர் இன்ட்ரோ ஆகிறாரு. அப்புறம் அங்கங்கே அந்த ஊழல் செய்தவர்களை ரிவெஞ்ச் எடுக்கிறப்ப கொல்றப்ப மட்டும் வராரு. அங்கே சில வசனங்கள் பேசுறாரு, அதோட அப்புறம் காணாமல் போயிடாது. இடையில இந்த ஃபில்லப்பாக இருக்கிறதெல்லாம் பிரியா பவானி சங்கருடைய அந்த ஃபேமிலி இஷ்யூ, சித்தார்த்தோடைய ஃபேமிலி இஷ்யூ, இதெல்லாம் ஜெகன் அவங்க அக்கா வீட்டில் தங்கியிருக்காரு, அந்த குடும்ப இஷ்யூ, இதெல்லாம் என்ன அப்படின்னு டீட்டெயில் பண்ண இருக்கிற கதையும் தெரிஞ்சிடும். அப்படிங்கிறனால இருக்கிற அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சவங்கனால நீங்கள் அதை படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இதுதான் இந்த ஃபில்லப்பாக இருக்கு தவிர, கமல் கொஞ்சம் வர்ற இடங்கள்ல சோபிக்கா தவிர மற்றபடி ஒரு ஃபுல்ஃபில் கொடுத்துருக்காருன்னு இல்லை. ஆனால் இந்த அவருடைய உழைப்பு மெனக்கடல்லாம் பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்புக்கே கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அது போடுறதுக்கும் சரி கலைக்கிறதுக்கும் சரி அவ்வளோ நேரம் ஆகும். அவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிட்டு வேர்வையெல்லாம் உள்ளதான் இருக்கும். அவளே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, எறும்பு ஊறுற மாதிரி 3 நாள் ஷூட்டிங் போக முடியல, அதுக்கப்புறம் தான் போக வேண்டிய சூழ்நிலை. அப்படி ஒரு கடும் உழைப்பை கொடுத்து நடிச்சிருக்காரு. ஒரு சேசிங் காட்சியில் பெரும்பாலும் டூப் போடாமே அவரே பண்ணியிருக்காரு. அதெல்லாம் மிரட்டலாக இருக்கு. அதே மாதிரி இந்த எஸ்.ஏ. சூர்யா, அவர் ரியல் எஸ்டேட் அதிபராக ஒரு நெகட்டிவ் ரோலில் வர்றாரு. அவருடைய அடியாட்கள் கமலை தாக்குறதுக்காக சுத்து போட்டுருவாங்க. அப்போ அந்த பேட் பாடியோட ஒரு ஃபைட் பண்ணுவார். உண்மையிலே செம்மையாக அந்த உண்மையிலே வர்மக்கலை தெரிந்த ஒரு நபர் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த வர்மக்கலை என்னென்ன இருக்குது, வர்மக்கலையில் என்னென்ன இருக்குது, ஒவ்வொருத்தரையும் கொள்றப்ப விதவிதமாக அதாவது ஒருத்தரை கொள்றப்ப ஓடிட்டே இருப்பார், ஒருத்தர் பாடிட்டே இருப்பார். இப்படி விதவிதமாக வர்மக்கலையில் போல இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாமே கூட இந்த டீட்டெயிலெலாம் கூட படத்தோட சுவாரஸ்யத்துக்கு உதவலை. ஏன்னா படம் இந்த கமல் கொல்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டயலாக் ரொம்ப நீளமாக இருக்குது. இதெல்லாம் சீன் பரபரன்னு போனாக்கா ஒரு போடிக்காத ஒரு சூழ்நிலையை ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். ஆனால் அது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கனால
போர் அடிக்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு ஆடியன்ஸு தள்ளப்படுவாங்க. படம் ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்த அளவு கூட இது இல்லையே, அதாவது இந்தியன் 1 இருந்த அளவு கூட இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலை ஏற்படுத்துது. இப்படி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப படம் கிட்டத்தட்ட முடிஞ்சு டைட்டில் கார்டெலாம் போட்ட பிறகு திரும்ப இந்த தேர்ட் பார்ட்டுக்கான ஒரு லீடு கொடுக்குறாங்க. அது உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஆக இந்த கமல் பேட்டிகளில் சொன்னது உண்மையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவர் செகண்ட் பார்ட்டை விட எனக்கு தேர்ட் பார்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லிட்டாரு. அதே ஒரு விவாத பொருளாக மாறுனுச்சு. அதே மாதிரி அது உண்மைதான் அப்படிங்கிறது இந்த தேர்ட் பார்ட் லீடு பார்க்குறப்ப, அதாவது 1700களில் நடக்கிற மாதிரியான ஒரு அந்த அந்த காலத்தை கண்முன் நிறுத்துற மாதிரி ஒரு இளமையான கமலா அதாவது சேனாபதியோட அப்பா இருந்த மாதிரி ஒரு காட்டப்படுது. அது செம்மையா இருக்கு. அந்த செட்டுக்கள் தான் பிரமிப்பா இருக்கு. இதுல இன்னமும் தெரியல, பெருசா ஒன்றும் நம்மளை ஈர்க்கல செட்டு. அதே மாதிரி அனிருத்தோட சாங் நம்மளை ஏமாத்தி இருக்குது. ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு, ஆனா சாங் நல்லா இல்லை. ஒன்றும் இல்லை, இந்தியன் 1ல் கப்பலேறி போயாச்சி சுத்தமான ஊராட்சி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு கொடுத்த தாக்கத்தை கூட இந்த இந்தியன் 2ல எந்த பாட்டுமே அமையல. தாத்தா வராரு அப்படிங்கிற ஒரு பாட்டு பெப்பியா இருக்கு, கொஞ்சம் வைரல் ஆனிச்சு தவிர மற்றபடி படத்துல பார்க்கறப்ப பெருசா இல்லை. அந்த பிக்சரேஷன் மட்டும் வழக்கமா சங்கர் படத்துல பார்க்குற ஒரு பிரம்மாண்டம் அது மட்டும் இருக்கு தவிர பாடல் நம்ம மனசுக்குள்ள பதிகிற மாதிரி பெருசா ஒன்றும் அமையல. ஆர்ஆர் நல்லபடி. அது மாதிரி சினிமாட்டோகிராபி ரவிவர்மன் அவரும் சரி, அவர் யூனிட்டும் சரி கடுமையாக உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த க்ரௌடு சீனு, சேசிங் காட்சி இதெல்லாம் பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது. இது எல்லாமே இருந்தும் படம் போர் அடிக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கறது தான் இந்த இந்தியன் 2வோட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக அமைஞ்சிருச்சு. இந்த படத்தில் சித்தார்த் ரொம்ப அருமையாக ரோல் பண்ணியிருக்காரு. அப்பாவை போலீஸில் காட்டி கொடுக்குற சீனு, அப்பாவுக்கும் மகனுக்கும் சமுத்திரமே தான் அப்பா வர்றாரு, 2 பேருக்கும் இடையிலான இந்த கான்வர்சேஷன் இதெல்லாம் ரொம்ப அருமையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜெகன் அவங்க மாமா அக்கா வீட்டுக்காரு மனோபாலா, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்ட்டு மனோபாலா ஜெகனை குழந்தையா நினைச்சு வளர்க்குறாரு. ஆனால் மனோபாலா ஒரு சேவை மையத்தில் வேலை செஞ்சுட்டு அவரே ஊழல் செய்கிற தெரிஞ்சவனே போலீஸில் மாட்டி கொடுக்குறாரு. மாட்டி கொடுத்துனோன்னே மனோபாலா ரொம்ப உண்மையா நான் குழந்தையா நினைச்சு என் பிள்ளை மாதிரி நினைச்சு வளர்த்தேன், இது பண்ணிட்டு வெளியில போடா அப்படிங்கிறாரு. அப்போ ஜெகன் சொல்றாரு, நான் வெளியில போறேன், நீ உள்ள போயிட்டு சுத்தமாயிட்டு வா, காலம் முழுக்கும் நான் குழந்தையா இருக்கேன் அப்படிங்கிற இடம்லாம் ரொம்ப உருக்கமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல டயலாக் ஜெயமோகன் சங்கர் எல்லாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க. டயலாக் ஒரு ஹீரோ, கிட்டத்தட்ட ஒரு ஹீரோவா நிற்கிது டயலாக். ஏன்னா இந்த சமூகத்துக்கு இந்த புண்பட்டு லஞ்சம், ஊழல், கொள்ளை இதெல்லாம் புறையோடி போயிருக்கிற சமூகத்துக்கு தேவையான ஒரு வசனமா, அதுக்காக இந்தியன் தாத்தா வந்துட்டா, ஊழலுக்கு எதிராக ஒரு படம் பண்ணிட்டா நாடு திருந்திருமா அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன விதை போட்டுருக்காங்க. ஒரு இடத்துல இந்த சேனாபதி, அதாவது இந்தியன் தாத்தா சித்தார்த்தோட கனெக்ஷன் ஆகிறாரு. கனெக்ஷன் ஆகி நான் உங்களை விரைவில் சந்திக்க போறேன், அது எங்கே இப்போங்கிறத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சொல்றாரு, உங்க அப்பா அரெஸ்ட் பண்றப்ப உன் கண்ணுலேருந்து விழுற அந்த கண்ணீர் துளி மாற்றத்தின் விதையின் மேலே விழுற முதல் நீர்த்துளி அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும். இது மாதிரி நிறைய இடங்கள் டைலாக் ஒரு ஷார்ட் ஐடியா இருக்குது. அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஆனால் இது எல்லாம் சில பாசிட்டிவ், கமலோட உழைப்பு, சங்கரோடைய அர்ப்பணிப்பு, டெக்னீஷியனோட கடும் உழைப்பு, இது எல்லாமே இருந்தும் இந்தியன் தாத்தா எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கலையோ அப்படின்னு தோணுது. பாபி சிங்பா இருக்காரு, அப்புறம் மறைந்த விவேக், நெடுமுடி வேணு, மனோபாலா, இது மாதிரி நிறைய கேரக்டர் இருக்குது. எல்லாமே இருந்தும், இவ்வளோ உழைப்பு இருந்தும், இவ்வளோ பொருட்செலவு இருந்தும் ஏனும் நம்மளை ஈர்க்காம ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கிறது காரணம் இந்த காட்சிகளோட நீளமும், அதே மாதிரி விறுவிறுப்பு இல்லாத ஒரு திரைக்கதை அமைப்பும் தான் இவ்வளோ குறைகளுக்கும் மைனஸுக்கும் காரணமா இருக்கு. ஆனால் அதுக்காக படம் பார்க்க முடியாதோ அப்படிலாம் இல்லை. கண்டிப்பா குடும்பத்தோட நீங்க ஒரு முறை போய் பார்க்கலாம். ஏன்னா பிள்ளைகள் எப்படி வளரணும், கரப்ஷன் இல்லாத உலகம் எப்படி மாறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை விதையா மறுபடியும் சங்கர் தூவி இருக்கனால கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா நீங்க பெருத்த எதிர்பார்ப்போட போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கும். ஆனா இந்தியன் 3 கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு படமா இருக்குங்கிற ஒரு லீடு இது கிடைச்சிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு ஆறுதலா இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த இந்தியன் 2ல தாத்தா கொஞ்சம் ஏமாத்திட்டாரு, கொஞ்சம் ரசிக்க வைக்கிறாரு, கொஞ்சம் சிந்திக்க வைக்கிறாரு.
அதனால் இந்த இந்தியன் 2 கொஞ்சம் மன்னிக்கலாம், கொஞ்சம் ஆறுதலும் தரலாம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.